ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ வைஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்க ஹேங்கிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போலயே நம்ம இது ஆக்சுவலி சென்டரில் லாங்காக வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சைஸ் லெவல் வந்து கம்மியாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கத்தனா பீட்ஸ், அதாவது கட் பீட்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஒயிட்டும், அதுக்கப்புறம் சின்ன சைஸ் இருக்க கிறிஸ்டலும், அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப் எட்ஜில் போட்டிருக்க பாருங்கள் அந்த ஷேப்பும், லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன 2mm பீட்ஸும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு போட்டுவிடும். லாங்காக ஃபஸ்ட்டு இது வந்து லாங்காக போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன கிறிஸ்டல் போட்டிருக்கல, அந்த டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்க பாருங்கள், அந்த ஷேப் கிறிஸ்டல் வந்து கம்மி பண்ணினே வரணும். கண்டினியூ அந்த மாதிரி தான் போட்டுட்டு வரேன், பாருங்கள். ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம போட்டோமோ 3 கத்தனா பீட்ஸு, அதுக்கப்புறம் கிறிஸ்டலு, அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பீட்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி கண்டினியூ போட்டுட்டு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கிறிஸ்டல் கம்மி பண்ணினே வந்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஷேப் வந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம சென்ட்ரல்லேருந்து லெஃப்ட் சைட் ரைட் சைட் போட்டோம், அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இந்த மாதிரி கண்டினியூ போட்டுனே வரணும். ஒரு கிறிஸ்டல் கம்மி பண்ணினே வந்துட்டு ஃபைனலாக ரெண்டு கிறிஸ்டல் வச்சு நான் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம எடுத்தோமோ அதே ஷேப்பில் நம்ம எடுத்துக்கிட்டு கண்டினியூ பேக் சைடில் கடைசியாக அதுக்காக தான் 2mm பீட்ஸ் போடுறது, அதை போட்டுட்டு அதை விட்டுட்டு நம்ம எடுத்து போடணும். நான் இது வந்து கண்டினியூ எப்படி போடுறதுன்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். எப்படி சிம்பிள் எடுக்கிறது, எப்படி போடுறது எல்லாமே அதில் கிளியராக போட்டிருப்பேன். நீங்கள் போய் பாருங்கள். இது ஃபுல்லாக இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே இது மாதிரி எடுத்துக்கிறேன் பாருங்கள். 2 கட் பீட்ஸ், கடைசியாக வந்து கட் பீட்ஸு, இப்போ சின்ன கிறிஸ்டல் 2 கிறிஸ்டல், அப்புறம் லாங் சைஸில் இருக்க பெரிய கிறிஸ்டல் போட்டுட்டு ஃபைனலாக 2mm சைஸில் இருக்க பீட்ஸை போட்டு இந்த மாதிரி முடிச்சுக்கணும். 2 கட் பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கிறிஸ்டலு, அதுக்கப்புறம் ஃபைனலாக பெரிய பீட்ஸு, ஒரு 2mm சைஸ் பீட்ஸ் எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு எப்படி எடுத்தோமோ அதே சைடில் இந்த மாதிரி விட்டுட்டு பாருங்கள், கண்டினியூ அப்படியே உள்ளே போட வேண்டியதான். ஃபைனலாக முடிச்ச அவுட்புட் இது தான். ஃபஸ்ட்டு சென்டரில் லாங்காக வந்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்டாக வருது. இதே மாதிரியே ஷேப் வந்து கிளைண்ட் கேட்டிருந்தாங்க, நான் அதே மாதிரியே வந்துருச்சு அவுட்புட்டும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.